ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்து கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. ஸோ நம்ம கருணா சீரியலில் மறுபடியும் என்ட்ரி ஆகிட்டாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம கருணா இருக்காங்க இல்லையா, அவங்கள கதிர் ஒரு குடோனில் கடத்தி போட்டு கட்டி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்துக்கிட்ட மிரட்டி இருப்பாங்க, நீ சித்ராவை நான் சொல்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு வரணும், நான் அவள் கழுத்தில் தாலி கட்டணும், தாலி கட்டினா அடுத்த நொடியே உன் புருஷன் கருணா வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம சிவா இருக்காங்க இல்லையா, அதாவது நம்ம கருணாவோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்க ஏசி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கதிரோட ஃபோனை வச்சு நம்பர்லாம் ட்ரேஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஆனால் ஒழுங்காக கதிர் எந்த இடத்துல இருக்காங்கங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கவே முடியலை. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா கதிர் இந்துவுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, டைம் போக போக உனக்கும் உன் புருஷனுக்கும் தான் பிரச்சனை அப்படின்னு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம கிருபாவை தான் காமிக்கிறாங்க. கிருபாவுக்கு அவங்களோட கட்சியால் ஒருத்தன் போய் இப்படி உங்கள் பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு நான் காலேஜில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனால் கிருபா செம்ம டென்ஷன் ஆகிட்டு, உன் பொண்ணு காலேஜுக்கு தான் போயிருக்காடி அப்படின்னுட்டு நம்ம சுகுணாவையும் கூட்டிகிட்டு திவாகர் கிருபா 3 பேரும் கிளம்பி நேராக காலேஜுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம சித்ரா எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு காலேஜ்லேயே இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம இந்து இங்கால பாண்டி 2 பேருமே நேராக சித்ரா காலேஜிலேருந்து கூப்பிடுறதுக்காக கிளம்புறாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம சித்ரா வாங்கக்கா, நான் நல்லபடியாக எக்ஸாம் எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னதும், சூப்பர்மா, ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனை காத்திருக்கு சித்ரா அப்படின்னதும், என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னதும், இப்படி கதிர் கருணாவை கடத்தி வச்சுக்கிறதுல இருந்து எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிடுறாங்க. நம்ம இன்று இதை கேட்டு சித்ரா அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த கதிர் என் காலத்தில் தாலி கட்டிடுவானா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா அப்படின்னு. போதும், நாங்கள் இருக்கும் வரைக்கும் உன்னை விட்டுருமா, என்ன நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கதிர் அவங்க அடியாட்களோட வந்துடுறாங்க. இதை பார்த்த இந்த சித்ரா அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏ சித்துமா, என்னடா இங்கே தான் இருக்கியா, இங்கே பாரு டட்டடாய் உன் கழுத்தில் தாலி கட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னதும் இதை கேட்டது செம அதிர்ச்சி ஆகிறாங்க சித்ரா. இங்கே பாரு கதிர், நீ ரொம்ப தப்பு பண்ணுற, இந்த விஷயம் மட்டும் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுது உன்னை ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவாங்க அப்படின்னதும், ஏய் நிறுத்தடி, நான் தாலி கட்டினா மாமா சந்தோஷம்தான் படுவார், என்னடா பார்த்துட்ருக்கீங்க, தூக்குங்கடா அவளை அப்படின்னதும் உடனே பார்த்தோன்னா அந்த இடத்துல சிவா வந்துடுறாங்க. ஸோ கதிர்கிட்ட இருந்து சித்ராவை காப்பாற்றலான்னு எடுக்கிறாங்க. அப்போது சித்ராவோட அடியாள் நம்ம கதிரோட அடியாள் ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, சித்ராவோட கழுத்தில் கூர்மையான பொருளை வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். யாராவது பக்கத்தில் வந்தீங்க, இங்கே இவளோட கதையை முடிச்சிடுவான் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம சிவா எங்கால இந்துவுக்கு என்ன பண்ணுறனே புரியலை. உடனே நம்ம சித்ராவை காப்பாற்ற முடியாமல் போயிடுது. ஸோ இந்த பக்கம் கதிர் கடத்திட்டு அந்த கருணா இருக்கிற அதே குடனுக்கு கொண்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம இந்து அழுதுட்ருக்காங்க. அவள் சின்ன பொண்ணு சார், எப்படியாச்சும் அவளை காப்பாற்றுங்க அப்படின்னதும், கவலைப்படாதீங்க இந்து, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு சிவா தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா கிருபா, திவாகர், சுகுணா 3 பேரும் காலேஜில் பார்க்குறாங்க. ஸோ இப்படி நம்ம சித்ரா வரையில்லைங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க சொல்லிடுறாங்க. இதனால் நம்ம சுகுணா, நான் தான் சொன்னேன் இல்லைங்க அவள் வரல அப்படின்னதும், அப்படின்னா எங்கடையும் பொண்ணும் ஆட போயிட்டா, எனக்கு என்னமோ அந்த இந்து தான் எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டான்னு தோணுதுன்னு, அந்த இந்துவை சும்மாவே விடக்கூடாது, நம்ம சித்ரா சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னதும், எனக்கு நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னுட்டு எல்லா இடமும் தேடிட்டு இருக்காங்க கிருபா. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம கதிர் தான் காமிக்கிறாங்க. கதிர் கருணாவை கடத்தி வச்சுருக்காங்க இல்லையா அந்த குடோன், அங்கே நம்ம சித்ராவை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ அங்கே பார்த்தோன்னா நம்ம கருணாவையும் கட்டி முகத்தையெல்லாம் மூடி வச்சுருப்பாங்க. இன்னொரு பக்கம், டே என்னடா பார்க்குறீங்க, நான் என் செல்லத்துக்கு தாலி கட்டுறேன், அதை வீடியோ எடுடா அப்படின்னு ஒரு ரவுடிக்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம கதிர் சித்ரா கழுத்தில் தாலி கட்டலான்னு எடுக்கிறாங்க. கரெக்டாக பார்த்தோன்னா அந்த இடத்துக்கு நம்ம சிவா அவங்க கொண்டு வந்த பொருளை வச்சு வீடியோ எடுத்தான் இல்லையா ரவுடி, அவனை சுட்டுடுறாங்க. ஸோ ஸ்பொட்லேயும் மயங்கி விழுந்துடுறான். இன்னொரு பக்கம் இது பார்த்த கதிர் அதிர்ச்சியாகி உடனே சித்ரா கழுத்தில் எப்படியாச்சும் தாலி கட்டலான்னு எடுக்கிறாங்க. அங்கே கட்டி போட்ட கருணா சம மாசா அவங்க முகத்தில் இருந்து சீலையை கழட்டிட்டு அந்த இடத்துல ரவுடிங்களை போட்டு அடி அடின்னு அடித்து
துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சிவா இங்கால நம்ம கருணா 2 பேருமே கை கோர்த்து ரவுடிங்க எல்லாரையும் அடி பின்னி வெளுத்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா சித்ரா ஓடி வந்து அண்ணா அப்படின்னதும் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல சித்ரா அப்படின்னதும் அதான் நீ என்ன காப்பாற்றிட்டே என்ன எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சித்ரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிம்மா எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த பொறுக்கி உன்னை கடத்திட்டு வந்து தாலி கட்ட பார்ப்பான். நீ கவலைப்படாத, இங்கே பாரு கருணா நீ கவலைப்படாத, இவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு நம்ம சிவா வந்து கதிரை கைது பண்ணிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா கருணா இந்து இங்கால சித்ரா எல்லாரும் கிளம்பி நேராக வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம வீட்டுக்கு வந்ததும் இந்த பக்கம் நம்ம இந்துவோட அதாவது நம்ம ஜெயந்தி தான் காமிக்கிறாங்க. ஜெயந்தியோடு வந்து சித்ரா வந்துட்டியாமா, உன்னை காலேஜில் பார்த்ததா ஒருத்தன் வந்து சொன்னான். அதை கேட்டுட்டு மாமாவும் அக்காவும் உன்னை காலேஜுக்கு பார்க்குறதுக்காக கிளம்பியிருக்காங்க அப்படின்னதும் உடனே அங்கே நம்ம போனா இருக்கிறத இந்து கவனிச்சிட்றாங்க. அக்கா சித்ரா ஒன்றும் காலேஜுக்கெல்லாம் போகலக்கா, சித்ராவுக்கு அந்த கதிரால் பிரச்சனை வந்துட்டு அப்படின்னதும் என்ன சொல்கிற இந்து அப்படின்னு நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்கிறாங்க. கருணா நீ ஹாஸ்பிட்டலில் இருந்த, இப்போ எப்படிப்பா இருக்குது, அம்மா நீ எப்படி சித்ராவை காப்பாத்துன அப்படின்னு தீட்டால கேட்குறாங்க. அதுவா கருணாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்தே அந்த கதிர் கடத்தி வச்சுட்டான் அப்படின்னு இந்த பக்கம் இண்டு சொன்னதும் படுபாவி நல்ல வேலை எல்லாரும் திரும்பி வந்துட்டீங்க, இது புரியாமல் அவன் வேற காலேஜுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு தீட்டால செம டென்ஷனில் இருக்காங்க. வெளியில் கிளம்பின கிருபா திவாகர் சுகுணா 3 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பா அந்த இந்து தான் சித்ராவை எங்கேயோ கூட்டிகிட்டு போயிருக்கணும் அப்படின்னதும் டேய் நிறுத்துடா போதும், இங்கே பாரு நம்ம சித்ரா அந்த கதிரோட மிகப்பெரிய பிடியிலேருந்து தப்பிச்சு வந்திருக்காடா அப்படின்னதும் என்னப்பா சொல்கிற, ஆமாம் கருணா நீ எப்படிரா வந்த அப்படின்னதும் உடனே பார்த்தோன்னா சித்ரா எங்கே போன, நீ காலேஜுக்கு போனியா சொல்லு அப்படின்னு கிருபா கேட்குறாங்க. டே பாவண்டா சின்ன பொண்ணு அந்த கதிரால் பயந்து போய் வந்திருக்கா, அவளுக்கிட்ட போய் காலேஜுக்கு போனியா அதுன்னு கேட்குற, என்னப்பா சொல்கிறா அப்படின்னு இந்த பக்கம் நம்ம கிருபா வந்து கேட்குறாங்க. அதுவா சொல்ல கருணா அப்படின்னதும் நடந்த அத்தனை விஷயத்தையும் கருணா கிருபா கிட்ட ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. எனது இவ்வளோ நடந்திருக்கா, எப்போ அந்த கதிர் இந்த அளவுக்கு என் தம்பியோட பதவியை நீக்கி என் பொண்ணு கழுத்தில் கடத்தி தாலி கட்டுற அளவுக்கு வந்துட்டானோ இனி அவனை நான் சும்மாவே விட மாட்டான் அப்படின்னுட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு எடுக்கும்போதோ அண்ணன் அதுக்கு அவசியமே இல்லைன்னு என் ஃப்ரெண்டு சிவா அவனை கைது பண்ணிட்டு போயிட்டான், இனி அவன் பார்த்துப்பான், அதனால் நீங்கள் worry பண்ணாதீங்க, இந்த விஷயத்தை என்கிட்ட விடுங்க, அவனை நான் ஒரு வழி பண்ணுறான் அப்படின்னதும் சரிடா கருணா எப்படியோ என் பொண்ணை நீ காப்பாற்றிட்டடா அப்படின்னதும் உடனே கருணா சந்தோஷப்படுறாங்க. பாவண்டா அவனையும் அவன் கடத்திட்டு தான் போயிருக்கான், ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவன் அப்படின்னதும் உடம்பு சரியில்லாத நிலைமையில கூட நீ சித்ராவை காப்பாற்றணும்னு நினச்சிருக்க பாரு, ரொம்ப தேங்க்ஸ் கருணா அப்படின்னதும் அண்ணன் என்னென்ன பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இதில் நான் மட்டும் உடந்தையா இல்லை, இந்துவும் தான் அண்ணன், இந்துவும் இல்லைன்னா சித்ராவை காப்பாற்றிருக்க முடியாது அப்படின்னதும் கிருபா எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இதோட பார்த்தோன்னா இந்த ரிவ்யூ முடிச்சிடுது.